ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்குகிற பன்னுலையும் வீட்டில் செய்கிற சப்பாத்தியும் ரொம்ப உப்பி மென்மையாக சாஃப்டாக வரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு அறிவியல் காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயாச்சும் நீங்கள் ஆச்சரியமாக நினச்சிருக்கீங்களா, எப்படி இந்த பன்னோ இல்லை சப்பாத்தியோ செய்யும்போது சாஃப்டாக உப்பி மென்மையாக வருது அப்படின்னு? அதுக்கு பின்னாடி என்ன தான் அறிவியல் காரணம் இருக்குது அப்படின்னு மண்டையை போட்டு குழப்பிட்டு இருந்திருக்கீங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கான பதிலெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பன்னு தயாரிக்கும் போது நம்ம ஈஸ்ட்டு சேர்ப்போம். ஈஸ்ட்டு ஒரு வகையான நுண்ணுயிரி, அதாவது மைக்ரோ ஆர்கானிசம். இது என்ன பண்ணுன்னா, மாவில் இருக்கக்கூடிய சர்க்கரையை தன்னுடைய உணவாக உட்கொள்ள ஆரம்பிக்கும். இந்த ஈஸ்ட்டு சர்க்கரையை சாப்பிட ஆரம்பிக்கும்போது அது உடஞ்சி ஒரு வேதியியல் வினை நடைபெறுது, அதாவது ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நடைபெறும். அப்படி நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற வாயுவையும் ஆல்கஹாலையும் இது வெளியேற்றும். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மாவில் சர்க்கரை அல்லது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். இது நம்ம சேர்க்கக்கூடிய ஈஸ்ட்டு உட சேர்ந்து வேதியியல் வினை நடைபெறப்போ கார்பன் டை ஆக்சைடு, எத்தனால் அப்படிங்கிற வேதியியல் காம்போனன்ட்ஸை வெளியேற்றுது. மாவை நம்ம பொதுவாகவே பிசைய ஆரம்பிக்கும்போது மாவில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் எல்லாம் சேர்ந்து குளூட்டன் அப்படிங்கிற ஒரு பசை போன்ற இழுவைத்தன்மை கொண்ட வலையை உருவாக்குது. ஈஸ்ட் வெளியிடக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு குளூட்டன் வலைக்குள்ளே போய் சிக்கிக்குது. சிக்கிக்கிறப்போ வாயு வெளியேற முடியாமல் மாவுக்குள்ளேயே ஒரு சிறிய பலூன் போன்ற காற்றுப்பைகளை உருவாக்க ஆரம்பிக்குது. இதனால தான் மாவு மெதுவாக உப்ப தொடங்குது. இந்த மாவை நம்ம ஓவன்லேயோ இல்லையாவது தோசைக்கல்லையோ சுட ஆரம்பிக்கும்போது ஏற்படக்கூடிய வெப்பத்துடைய காரணமாக இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் நீராவியும் மேலுமே விரிவடைய ஆரம்பிக்குது. இதுதான் பன்னை அதிகபட்சமாக உப்ப செய்கிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு அப்புறமா குளூட்டன் புரதம் இறுக ஆரம்பிச்சுட்டு அந்த ஒரு பர்டிகுலர் வடிவம் வந்த உடனே அதை தக்க வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே உருவாகக்கூடிய எத்தனால் என்கின்ற ஆல்கஹால் வெப்பத்தினால ஆவியாகி வெளியே போயிடும். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மாவில் ஆட் பண்ணக்கூடிய ஈஸ்ட்னால் உருவாகக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் பன்னை உப்ப வச்சு பஞ்சு போல் மென்மையாக வரத்துக்கு மிக முக்கிய காரணமாக அமையுது. இந்த வீடியோ மூலயமா பன்னு ஏன் உப்பி சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசனை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதன் மூலயமா உங்களுக்கு பன்னு உப்பி வரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எஸ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி எந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் வேணுமோ அந்த கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி மறக்காமல் அனுப்புங்க. அதுக்கான பதிலை நான் கூடிய சீக்கிரமே ஒரு ஷார்ட்ஸ் மூலயமாவோ இல்லை வீடியோ மூலயமாவோ உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.